ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெட்டர் ஸ்பாட் மைனிங்கில் எப்படி விட்ராவல் எடுக்க போகிறதுங்க தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்சருக்கு எப்படி விட்ராவல் எடுக்க போகிறவங்க தான் பார்க்க போகிறோம். இதுனா இதில் ரெண்டு டைப்பில் நம்ம விட்ராவல் எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சருக்கு, இன்னொன்று வாலெட்டுக்கு நம்ம விட்ராவல் எடுக்கலாம். எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எக்ஸ்சேஞ்ச் எடுங்கன்னா நம்ம வித்தவுட் ஃபீஸ்லேயே நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். இதை எப்படி விட்ராவல் எடுக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் தான் நம்மளுக்கு வர பாட் மைனிங்கெல்லாம் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. இதே போல் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் டோக்கன் எல்லாமே. இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, வெட்டஸோட ஹோம் பேஜ் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விட்ராவல் பேஜ் ஓப்பன் ஆகும். அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 704 டோக்கன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 156 டோக்கன் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் இப்போ 101 டோக்கன் தான் நான் விட்ராவல் எடுக்கலாம். அதை நான் விட்ராவல் எடுக்கணும்னா சில டாஸ்க்கெலாம் நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால், இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம விட்ராவல் எடுக்கலாம். சில பேருக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண தெரியாமலே விட்ராவல் எடுக்காமல் இருக்கிறீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. அதை நான் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணிங்க. அந்த கம்ப்ளீட் ஆல் டாஸ்க்குன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 மிஷன் இருக்கும். அந்த 4ஐயும் க்ளைம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டரு, ஃபஸ்ட்டு டெலகிராமு, அடுத்து ட்விட்டரு, அடுத்தது வந்து ஸ்பான்சர் மிஷன் இருக்கும். அதை நம்ம க்ளைம் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக் ஏ ஒன் ட்ரான்சாக்ஷன். சின்ன அமௌண்ட் வந்து ஒரு டான் பீஸ் பார்த்திங்கன்னா 0.02 USDT நம்ம பே பண்ணோம். அதாவது 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வந்து அந்த ஒரு ஒன் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம இந்த ஏர்ட்ராப்புக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஓகேவா? இது வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மிஷன் இருக்கும். அது பண்ணால் திருப்பி ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா மிஷன் ஒன்று ஆப்ஷன் கீழே காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்துக்கிடுங்க. ஃபாலோ எக்ஸு, அதாவது ட்விட்டரு, ஓப்பன் ஆப் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வாட்ச் வீடியோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வாட்ச் பண்ணணும் கிடையாது. அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. உடனே அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதே போல் ஸ்பான்சரில் உள்ள எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சில டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு கம்ப்ளீட் கொடுங்க. கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போல் தான் இந்த ஓப்பன் ஆப்னு கீழே ரெட் கலர் டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை போல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட் கொடுக்க வேண்டியதில்லை, கேன்சல் கொடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டாஸ்க் வந்து அது கூட கம்ப்ளீட் ஆகும். இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அந்த ஸ்பான்சர் மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அது எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது பார்ப்போம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாஸ்க்கு க்ளைம் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா க்ளைம் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரீயாக பண்ணுறது, ஒன்று வந்து க்ளைம் 5x. அதை கிளிக்குங்க. அதை கொடுத்தா தான் நம்ம ஒன் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். அதை க்ளைம் கொடுங்க. அதை க்ளைம் கொடுத்தோன்னே உங்களோட டான் கீப்பர் வாலெட்டுக்கு இப்படி தான் போகும். அதில் வந்து $1 பீஸ் வச்சுக்கிடுங்க. அது அவ்வளோது பீஸ் போகுது. பார்த்திங்கன்னா 0.02 USDT. டானில் பார்த்திங்கன்னா 0.0043. அதாவது ஒரு 4 ரூபா 5 ரூபா தான் வரும் அந்த பீஸு. அதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கிடுங்க. ஏன் விருப்பம் இருந்தால் சொல்கிறேன்னா, அதை பண்ணால் மட்டும்தான் அந்த ஏர்ட்ராப்புக்கு நம்ம விட்ராவல் எடுக்க முடியும். ஏன்னா அவனோட கண்டிஷன் அப்படி. சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்னு விட்ருங்க. அடுத்து ஸ்லைடுன்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அந்த லோடிங் ஆகும், கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கடுத்து மேக் ஒன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்க் கலரில் இருந்துச்சு, இப்போ லைட் கலரில் மாறிடும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுன்னு வந்துட்டு அதுக்கடுத்து வந்து எக்ஸ்சேஞ்சு கஸ்டோடியல் வாலெட்டுங்க இருக்குது. நம்ம எக்ஸ்சேஞ்சருக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிங்கெக்ஸுக்கு எப்படி விட்ராவல் எடுக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதை பார்த்துக்கிடுங்க. அது பிங்கெக்ஸுக்கு நீங்கள் விட்ராவல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 125 டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிங்கெக்ஸுக்கு விட்ராவல் எடுக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ராவல் போட்டுக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி பிட்கெட்டில் நீங்கள் விட்ராவல் போட்டுக்கிடுங்க. நான் வந்து பிங்கெக்ஸில் தான் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ஒரு 102 டோக்கன் தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கேன், நான் விட்ராவல் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் பிங்கெக்ஸில் எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அதே நீங்கள் வந்து பிட்கெட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறது கீழே செலக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் டெபாசிட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா 4 எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சர் ஒத்துறதோ பாருங்கள். சில எக்ஸ்சேஞ்சர் வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்சரை யூஸ் பண்ண வேண்டாம். அதை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. இது போல் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் உங்கள்கிட்ட அந்த எக்ஸ்சேஞ்சர் இருக்கான்னு கேட்கும். ஓகேவா? எஸ்ஐ ஹேவிட் இருந்துச்சுன்னா எஸ்ஐ ஹேவிட்னு கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்க. பேசிக் கேஒய்சி பண்ணாலே போதும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ராவல் போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து யூஐடி டெபாசிட். யூஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சர் ஓப்பன் பண்ணுங்கள்.
அதில் ப்ரொஃபைல் பேஜில் உங்களுக்கு டாப்பில் வந்து யூஐடின்னு காட்டும். ஓகேவா? அந்த நம்பர் தான் இது. அந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி நோட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து டெபாசிட் அட்ரஸ் எப்படி எடுக்கணும்னா, அந்த எக்ஸ்சேஞ்சருக்கு போங்க. எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு வெட்டுன்னு ஆப்ஷனை போட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதை போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெட்டு இருக்குல்ல, அதோட டோக்கனோட பேர் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து டான் நெட்வொர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் டான் மட்டும்தான் காட்டும். அடுத்து கெட் அட்ரஸ்ன்னு இருக்கும், பிங் எக்ஸில் பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா? அதை பார்த்துக்கிடுங்க. கெட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டெபாசிட் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. யூஐடி தான் ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சருக்கு விட்ராவல் எடுக்கிற ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிட்டு. கம்ப்ளீட் ஆனதுக்கு ஃபைனலாக யூ ஆல்ரெடி சப்மிட்டட் ரிக்வெஸ்ட்னு வரும். அதை கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிட்டு இவ்வளோ தான் எக்ஸ்சேஞ்சருக்கு நம்ம விட்ராவல் எடுக்கிறது. இது ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ஷாட் பார்த்திங்கன்னா ஜனவரி 13 முடியுது. ப்ரீ டெபாசிட் வந்து ஜனவரி 15. ஓகேவா? லிஸ்டிங் டேட் வந்து ஜனவரி 17 முடியுது. ஸ்னாப்ஷாட் வந்து 13 முடிச்சிடுவாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ டெபாசிட் வந்து க்ளோஸ் ஆகிடும். 15க்கு மேலே நம்ம ஃப்ரீ டெபாசிட் இந்த எக்ஸ்சேஞ்சருக்கு எடுக்க முடியாது. அதுக்கு மேலே வாலெட்டுக்கு தான் நம்ம எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது வந்து புது யூஸராக இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி 1 or 2 டைம்ஸ் பார்த்துக்கிடுங்க. ரெகுலர் யூஸருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியாக நீங்கள் க்ளைம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.